தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு 2வது தவணையாக 2 நபர்களுக்கு ரூபாய் 3.20 லட்சம், 3வது தவணையாக 16 நபர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதம், ரூபாய் 11.20 லட்சம், 3 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,90,000 வீதம், ரூபாய் 5.70 லட்சம் என மொத்தம் ரூபாய் 20 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தனது இல்லத்தில் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் உதயகுமார், களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திபாலன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, ஆண்டியார்பாளையம் சிவா, சக்திவேல், நாகமுத்து, குமரன், அருள், டாக்டர் ராஜ்குமார், ராமச்சந்திரன், கணபதி, வாழுமுனி, மாயகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சின்னக்கடை என அழைக்கப்படும் ஜெனாப் HM காசிம் அங்காடியில் தற்போது எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில் புதுச்சேரி நகராட்சியால் அதிக அளவில் வாடகை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறி அங்காடியில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் தங்களின் குறைகளை நமது மக்கள் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் நேரில் தெரிவித்தனர். வியாபாரிகள் கூறுகையில், தற்போது சின்னக்கடை மார்க்கெட்டில் வியாபாரம் நடைபெறாமல் மிகுந்த சிரமத்தில் உள்ளதாகவும், மார்க்கெட்டை சுற்றி அதிக அளவில் கறிக்கடைகள், காய்கறி மற்றும் பழக்கடைகள், உழவர் சந்தை போன்ற வணிக நிறுவனங்கள் உருவாகி உள்ளதால் தங்களின் வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் வருமானம் இல்லாத சூழலிலும் புதுச்சேரி நகராட்சி மூலம் அதிக வாடகை கட்டுமாறு அழுத்தம் கொடுக்கப்படுவதால் தங்களின் நிலை மேலும் மோசமடைந்துள்ளதாக வியாபாரிகள் வருத்தத்துடன் எடுத்துரைத்தனர். வியாபாரிகளின் குறைகளை கவனமாக கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி இந்த விவகாரம் தொடர்பாக முதல்வர், உள்ளாட்சித்துறை செயலர், உள்ளாட்சித்துறை இயக்குனர், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஆகியோருடன் நேரடியாக கலந்து பேசி சின்னக்கடை வியாபாரிகளின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். அவங்க என்ன சொல்கிறாங்க, கடைசியாக ஒரு முடிவு எடுத்துட்டு ஆர்வம் சொல்கிறாங்க, அவ்வளோதான் இதை நாங்கள் நிர்ணயம் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ கொண்டாந்துருக்குறாங்கன்னா 3,000 ரூபா கொண்டாந்துருக்குறாங்க, வெளியில் வந்து 6,000 ரூபா கொண்டாந்துருக்குறாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபுல்லாக கிடக்குது, அவங்களுக்கும் அந்த 3,000 ரூபா கொண்டாந்துருக்காங்க. மழை பெஞ்சு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு, போட்டு தண்ணி கூட உள்ள அதுவும் வயிறும், இதுவும் வயிறும், இதுவும் வயிறும், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த அளவுக்கு காலாப்பட்டு அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை கனிமொழி பிரேம் விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். விழாவிற்கு வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் மாணவர்களின் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஐக்கிய நாடுகள் சபை 2025ஆம் ஆண்டை பனிப்பாறைகள் பாதுகாப்பான சர்வதேச ஆண்டாக அறிவித்ததை அடுத்து பள்ளி சார்பில் பனிப்பாறைகள் உருவாவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அவற்றை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அறிவியல் அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது அனைவரையும் கவர்ந்தது. பெற்றோர்கள் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை ஆர்வத்துடன் பார்த்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் சிவசங்கரி, இந்துமதி, பிரியா, ஜமுனா ராணி, சித்ரா, காயத்ரி, ஸ்ரீ விஜயசேகரி, கௌரி, பிரேமா, விஜயலட்சுமி, கவிதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர்.
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் காம்படிட் பண்ணி ப்ரைஸ் வாங்கணும். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வரும் நாள்காட்டிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கோவிந்த சாலை, அந்தோணியார் கோவில் வீதி பகுதி, ராஜீவ்காந்தி அரசு குடியிருப்பு பகுதி, காமராஜர் வீதி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக நேரில் சென்று கிறிஸ்துமஸ் 2026 புத்தாண்டு, பொங்கல் மற்றும் ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நாள்காட்டி மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். நிகழ்வின் போது அப்பகுதி கிறிஸ்துவ சகோதரர்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமிக்கும் உடன் வந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பிரமுகர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள், அதேபோல் நமது மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், மேலும் அப்பகுதியை சேர்ந்த ஒரு முக்கிய பெரியவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் பகுதியில் ரூபாய் 12,71,000 திட்ட மதிப்பீட்டில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்த புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் நேதாஜி நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நீண்ட காலமாக இருந்து வந்த மின்தடை, மின்னழுத்த குறைபாடு போன்ற பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மின்துறை செயற்பொறியாளர் அனுராதா, உதவி பொறியாளர் பரதன், இளநிலை பொறியாளர் எழிலரசன், மின் பாதையாளர் பழனிவேல், அரசு வழக்கறிஞர் செல்வமுத்துக்குமரன், நேதாஜி நகர் குடியிருப்பு சங்க தலைவர் மாணிக்க வாசகம் மற்றும் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறையால் சமக்ர சிக்ஷா சார்பாக தற்காப்பு கலை பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ் பட்டதாரி ஆசிரியை சாந்தி வரவேற்புரை வழங்கினார். புதுச்சேரி மாநில குஜ்ரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் சுந்தரராஜன் கலந்து கொண்டு தற்காப்பு கலையை பற்றி விளக்க உரையாற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பாசிரியர் டாக்டர் ராஜன் ஜார்ஜ், பிரெஞ்சு பட்டதாரி ஆசிரியர் கணேசன் ராஜா மற்றும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியை ஜோன் ஆகியோர் பங்கேற்றனர். கராத்தே மூத்த பயிற்சியாளர் சிவமதி மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வகுப்பினை தொடங்கி வைத்தார். தற்காப்பு கலை பயிற்சியின் பொறுப்பாளர் சாந்தி தொகுத்து வழங்கிய இந்நிகழ்ச்சியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியை ஹேமலதா நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஓவிய ஆசிரியர் சோமலிங்கம், உடற்கல்வி ஆசிரியர் பென்ஹர் பாப்ஜி மற்றும் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ரெண்டு கல்லும் வந்து உன்னுடைய கட்டை வளர்ந்துருக்குது, நம்மளுடைய காலோட கட்டை வளர்ந்துருக்குது. அதை பார்த்து இது வந்து ரெடி பொசிஷன், நான் வந்து கராத்தே செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ரெடி பொசிஷன் வந்து ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக உடற்பயிற்சிலாம் வந்து மிஸ்ஸிங் இருப்பாங்க. ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் கற்றுக்கிட்டீங்களா? வெரி குட். எல்லாமே பண்ணுங்க. 1 2 இப்போ ஒன்ஸ் வந்து ஷவ். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமனத்தம் கிராம பஞ்சாயத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் மீனாட்சி அம்மன் கோவிலில் சமுதாய கழிப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜை சுமார் 3 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அன்னப்பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்தன் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் பிரகாஷ் மற்றும் கோவில் தலைவர் சத்தியமூர்த்தி, சிறப்பு அதிகாரி தணிகை மணி, மனோகரன், சக்தி முருகன், ஆசிரியர் குமரன், மாரியப்பன், ஏழுமலை, மணிகண்டன் உட்பட ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரோட்ராக் கிளப் மாணவர்கள் மற்றும் ஷெரியன் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய முடிதான முகாம் ஒரு வாரமாக நடைபெற்றது. புதுவையில் முதல் முறையாக இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ரோட்ராக் கிளப் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளனர். இந்த விழாவின் நோக்கம் புற்றுநோயாளிகளுக்கு முடி வழங்குவதாகும். இதில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து தங்களது முடியை தானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கு நேச்சுரல் சலூன் ஷாப் ஆதரவு வழங்கி முடியை வெட்டி வழங்கியுள்ளனர். விழாவிற்கு தி செரியன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டி சாரா பெஞ்சமின் செரியன், கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் ஸ்டாஃப் அட்வைசர் கவிதா வாசுதேவன், ரோட்ராக் கிளப் பீச் டவுன் தலைவர் செல்வகுமார், நேச்சுரல்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி பயிற்சி நிறுவனர் ஜெயஸ்ரீ முருகேசன் மற்றும் மாணவர் சங்கம் சார்பில் அபிஷேக், ஸ்ரீ ஹரிஹரன், முகமது அஜ்மல் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதோடு கோவில் திருப்பணிக்கு நன்கொடை வழங்கி வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பத்தில் உள்ள செடிலாடம் செங்கழுநீர் மாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பணிக்காக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் ரூபாய் 1,00,000 கோவில் திருப்பணி குழு நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, போலி மருந்து விவகாரத்தில் 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது. இதற்கு சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் மனு தந்தோம். நடவடிக்கை எடுக்காததால் டெல்லியில் போராட்டம் நடத்தி புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கலைக்க வலியுறுத்தினோம். போலி மருந்து விவகாரத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக தலைவர்களுக்கு தொடர்புள்ளது. இதில் சபாநாயகர் செல்வம் தற்பொழுது போலி மருந்து உரிமையாளர் ராஜாவை டெல்லி அழைத்து சென்றுள்ளார். அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ரூபாய் 100 கோடி கடன் தர சிபாரிசு செய்துள்ளார். அதனை அடுத்து வங்கியில் ரூபாய் 85 கோடி வரை கடன் தர ஏற்பாடு நடந்த நிலையில் தற்போது போலி மருந்து விவகாரத்தில் சிக்கியதால் கடன் தரப்படவில்லை. போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகருக்கு நேரடி தலையீடு உள்ளதாக கூறினார். ஓய்வூதியர்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் வகையில் நிதி மசோதாவில் பென்ஷன் திருத்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதை ஒன்றிய பாஜக அரசு திரும்பப் பெற வேண்டும். அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் பாரபட்சமின்றி 1 ஜனவரி 2026 முதல் 8வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்பன கோரிக்கைகளை முன்வைத்து ஓய்வூதிய தினத்தில் இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்திற்கு பென்ஷனர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி பென்ஷனர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தர்ணா போராட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். பென்ஷனர்கள் சங்கங்களின் தலைவர்கள் சண்முகம், ராமசாமி, விஸ்வநாதன், கலியமூர்த்தி, ஆனந்த கணபதி, ராமகிருஷ்ணன், காமராஜ் உள்ளிட்டோர் பென்ஷனர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். முன்னதாக கோரிக்கைகளை வலியுறுத்தி பென்ஷனர்கள் கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். டிசம்பர் 17 தினத்தினை ஆண்டுக்கு மேலாக 40 ஆண்டுக்கு மேலாக கொண்டாடி வருகின்றோம். டிஎஸ் நகரா வழக்கு போட்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி 17/12/82 பெற்று வருகிறோம் தோழர்களே. காரைக்கால் திருநள்ளாறு அடுத்த சுரக்குடியில் உள்ள ரயில் தண்டவாள பாதையில் சரக்கு ரயில் சென்றது.
அப்பொழுது ரயில் சென்றதால் புதியதாக அமைக்கப்பட்ட ரயில்வே கேட் மூடப்பட்டு ரயில் சென்றதை அடுத்து ரயில்வே ஊழியர் ரயில்வே கேட்டை திறந்தார். அப்பொழுது ரயில்வே கேட் திடீரென திறக்கப்படாமல் ஒரு கேட் திறந்து இன்னொரு கேட் திறக்காமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் தண்டவாளத்திற்கு நடுவில் இருசக்கர வாகனங்களும் சிக்கிக்கொண்டு காத்து கொண்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக ரயில்வே ஊழியர் பழுதான ரயில்வே கேட் சரி செய்து மீண்டும் திறந்து வைத்தார். இந்த ரயில்வே கேட்டானது அடிக்கடி இதுபோன்று பழுதாகி விடுவதால் ரயில்வே நிர்வாகம் உடனே சரி செய்ய அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் ரயில்வே கேட் திடீரென திறக்காமல் பாதியில் நின்ற சம்பவம் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மீனவர் அணி ஆலோசனைக் கூட்டம் அணித் தலைவர் இதயச்சந்திரன் தலைமையில் கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன் மற்றும் கட்சியின் துணைத் தலைவர் நித்யானந்தம் முன்னிலையில் மில்லேனியம் வீதியில் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கு வழங்கப்படும் EVC இடஒதுக்கீட்டை 2% 10% உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. காலாப்பட்டு சாசன் கம்பெனி கடலில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் குழாய் தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் குழாய்களை வெளியே எடுக்க உத்தரவிட்டு 1 ஆண்டு காலம் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த அலட்சியத்தின் காரணமாக காலாப்பட்டை சேர்ந்த மீனவர் அகிலன் சுப்பிரமணி என்பவரின் மீன் வலை நவம்பர் 9ஆம் தேதியன்று கழிவுநீர் குழாயில் சிக்கி கடுமையாக சேதமடைந்ததாகவும் இதுகுறித்து அவர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை, மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சென்னை பசுமை தீர்ப்பாய உத்தரவுப்படி வலையிழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படாமலும் கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுத்து நடவடிக்கை எடுக்காமலும் உத்தரவை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் சாசன் கம்பெனி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஆகியவற்றை கடுமையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனியும் காலம் கடத்தும் பட்சத்தில் மக்கள் முன்னேற்றக் கழக மீனவர் அணி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக அணித்தலைவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பருவத ராஜகுல மீனவர் சங்கத்தின் தலைவர்கள் விஜயகுமார், கலியபெருமாள், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், மீனவரணி துணைத் தலைவர் ஆனந்தன், பொருளாளர் நாகமுத்து, காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் நிர்வாகிகள் மீனவர்கள் கலந்து கொண்டனர். நீதிமன்றங்களில் மின்னணு தாக்கல் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் காரைக்கால் நீதிமன்றங்களில் மின்னணு தாக்கல் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் நேர விரயம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுத்தும் மின்னணு தாக்கல் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். காரைக்கால் கீழகாசக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையொட்டி ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஐயப்பன் பொது பூஜையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. கீழகாசக்குடி ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு ஐயப்ப பொது பூஜை சக்தி வேணுகோபால் குருசாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி ஐயப்பனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. ஐயப்ப பூஜையினை ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஐயப்ப பக்தர்கள் செய்திருந்தனர்.
சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அளித்த பேட்டியில் மக்கள் மீது அதிக தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய மசோதாக்களை மத்திய அரசு தொடர்ந்து தாக்கல் செய்து வருகிறது என கடுமையாக விமர்சித்தார். மகாத்மா காந்தி பெயரை திட்டத்திலிருந்து நீக்கியுள்ளனர் என குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை 125 நாளாக உயர்த்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் நடைமுறையில் ஏற்கனவே குறைவாகவே வேலை வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். திட்டமிட்டு இந்த திட்டத்தை முடக்கி மூடுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டு வருகிறது என்றார். டிசம்பர் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்தாலோசித்து போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் பெரும் ஊழல் நடந்துள்ளது என்றும் அனைவரின் உயிரோடு விளையாடும் சூழல் உருவாகியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்து ஜனவரி 5ஆம் தேதி மறியல் போராட்டம், சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். மக்கள் நலத் திட்டங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், விலைவாசி உயர்வு ஆகியவற்றை மையமாக வைத்து சிபிஎம் தனது போராட்டங்களை தீவிரப்படுத்த உள்ளதாக பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். எனவே புதுச்சேரியில் வாழக்கூடிய மக்கள் மருந்துங்கிற பேரில் விஷத்தை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு மோசமான நிலைமையை இந்த அரசு உருவாக்கியது. நோயை தீர்ப்பதுக்கு தான் மருந்து. ஆனால் இப்போ நோயை தீர்க்கிற மருந்தே இன்னைக்கு விஷமாக மாறி இருக்கிற போலி மாத்திரை தயார் பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மையமாக புதுச்சேரி மாநிலம் மாறி போயிருக்குன்னா அதுக்கு முழுக்க இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணி அரசாங்கம், இந்த அமைச்சரவை, குறிப்பாக இன்றைக்கி ரங்கசாமி முதலமைச்சர் இதுக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்ளணும். அவங்க பதவியை ராஜினாமா பண்ணணும். இதன் மீது மத்திய சர்க்கார் இன்னைக்கு ஏதாவது பேரில் பல மாநிலங்கள் ஆளக்கூடிய இடங்களில் பூரா ஈடியை வச்சு ரைடு நடத்துகிறாங்க. இன்னைக்கு சிபிஐ ஏன் இந்த இவ்வளோ பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கு, ஏன் ஒரு சிபிஐ விசாரணைக்கு அரசாங்கம் உத்தரவிடக்கூடாது? எனவே ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது உள்பட அதே மாதிரி பல்வேறு அது பாருங்க. இப்போ அடுத்து இந்த சூடு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க. மின்சார கட்டணத்தை இவங்க ஆட்சி காலத்தில் உயர்த்தினா மட்டும் பரவாயில்ல. இவங்க அடுத்த வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு சேர்த்து இவங்களே கட்டணத்தை உயர்த்தது யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? இவர் பதவி இந்த இதோட இவருடைய பதவி காலம் முடிய போகுது ஏப்ரலோட. ஆனால் இவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார் எப்படி எடுத்துக்கிறாங்க அந்த அதிகாரத்தை? எனவே மின்சார கட்டணத்தை உயர்த்துவது உள்பட இன்னைக்கு எதை பற்றியுமே கவலைப்படாமல் எதில் பார்த்தாலும் ஊழல். அதே மாதிரி கோயில் நிலத்தை பட்டா போட்டதில் கைதாகி அது பெரிய வழக்கெல்லாம் கைதாகி வெளிவந்திருக்கிறாங்க. அப்போ இது இங்கு தொட்ட இடம்லாம் இன்னைக்கு ஊழல் தான் வெளிப்படுதுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வருது. எனவே தான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு மாபெரும் இந்த மறியல் போராட்டத்தை, முற்றுகை போராட்டத்தை வருகிற ஜனவரி 5ஆம் தேதி இந்த அரசாங்கம் ராஜினாமா பண்ணணும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தோம். புதுச்சேரி மாநிலத்தில் கூட சகல பகுதி மக்களும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக திரண்டு ஒரு கிளர்ந்து எழ வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர்.
அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு புதுச்சேரி முழுவதும் குண்டும் குழியுமாக மாறியுள்ள அபாயகரமான சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி நூதன போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் மாநில தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் எழிலன் போராட்டத்தின் நோக்கம் குறித்து விரிவாக விளக்கி உரையாற்றினார். போராட்டத்தில் மாநில துணை செயலாளர் அகல்யா, மாநில துணைத் தலைவர் உமாசங்கரி, மாநில பொருளாளர் எரிக் ரம்போ, இளம் பெண்கள் அமைப்பு மாநில தலைவர் மணிமொழி, அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி, தலைவர் உதயராஜ், மாநில குழு உறுப்பினர்கள் சரவணன், அந்தோனிதாஸ், ராமசாமி, அருண், பழனி, வசந்த், சுமன், இளைஞர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். போராட்டத்தில் உரையாற்றியவர்கள் கூறுகையில், புதுச்சேரி ஒரு சின்னஞ்சிறு மாநிலமாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இங்கு சாலை போக்குவரத்தை பிரதானமாக இருக்கும் நிலையில் தற்பொழுது மாநிலம் முழுவதும் உள்ள சாலைகளை மிகவும் சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர். இதன் காரணமாக சாலை விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற மாணவர்கள் கடந்த காலங்களில் உயிரிழந்த சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும், போக்குவரத்து நெரிசல் கடுமையாக உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வத்தை நேரில் சந்தித்து சிதிலமடைந்து அனைத்து சாலைகளையும் போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து விபத்துகள் ஏற்படாத வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த முதன்மை பொறியாளர் வீரசெல்வம், இந்த சாலை பிரச்சினை குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் தெரிவித்தது. ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர், தர்மபுரியை சேர்ந்த கேபிள் ஆபரேட்டர் கதிர் குடும்பத்தினர் செய்திருந்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு தினசரி நாள்காட்டி வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் ராமு பொதுமக்களுக்கு நாள்காட்டியை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கொருக்கமேடு, காசாந்திட்டு, ஆண்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தினசரி நாள்காட்டி மற்றும் கிஃப்ட் பாக்ஸ் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். முன்னாடி போங்க, முன்னாடி வாங்க. அதையும் சேர்த்து எடுங்கப்பா. தமிழக பகுதியான வழுதாவூர் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால்
அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை தியாகராஜன் கல்பனா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குறளின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாகூர் தொகுதி பாஜக இளைஞரணி தலைவர் நவீன் பிறந்தநாள் விழா தொகுதியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் புடவை மற்றும் பாய் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் பிரபு, லீகல் வாரியர்ஸ் அசோசியேஷன் சேர்மன், புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன், முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல், சத்தியமூர்த்தி, ஆறுமுகம், பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ரவீந்திரன், தமிழரசன் மகேந்திரன் மற்றும் இளைஞரணி மாவட்ட தலைவர் இன்பராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் லோகேஸ்வரன் மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பாகூர் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.